டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து வெள்ளரி பிஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே போல் வெள்ளரி விதையை பற்றி நமக்கு அதனுடைய நன்மைகள், அது யார் யார் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்ணுன்றதை நம்ம பார்க்குறோம். இது மெத்தட் வந்து நீங்கள் வந்து சேமியா பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் வைங்க, அவல் பாயாசம், இது மாதிரி இது வந்து வெள்ளரி பிஞ்சில் அந்த விதையில வந்து எப்படி பாயாசம் செய்கிறது அப்படின்றது நம்ம வந்து அதில் பலன்கள் என்ன, அதுலேருந்து நோய் என்னென்ன நோய் தீரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் பால் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளரி பிஞ்சு அதனுடைய விதை வந்து 200 கிராம் எடுத்துக்கணும். தேங்காய் பாலை நல்லா துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொலன்னு இருக்கணும், ரொம்ப வந்து தனியாக இருக்கக்கூடாது. வெள்ளரி பிஞ்சு விதை வந்து உள்ளே உரிச்சே விற்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பைங்க, அதனால் உரிச்சே விற்கிறாங்க. இப்போ அது மாதிரி தேடி வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இதில் வந்து எப்படின்னா பாலை ரெடியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வெள்ளரி பாலை ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்து வெள்ளரி விதையும் அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். அந்த வெள்ளரி விதை வந்து கரையக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். அது மாதிரி சிம்மில் வச்சு செய்யணும். நல்லா செஞ்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு, இப்போ உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு, ஏலக்காய், மெயினாக ஏலக்காய் பொடி போடணும், ஏலக்காய் இடித்து போடணும். அடுத்து வந்து என்ன போடுறீங்களோ, கருப்பு திராட்சை ட்ரை ஆனது எல்லாமே போடணுன்னா போட்டுக்கோங்க. நெய்யில் வதக்கி அது எப்படியும் பாயாசம் எப்படி செய்கிறோமோ அது மாதிரி, ஆனால் நாட்டு சர்க்கரை தான் போடணும், சரிங்களா? நீங்கள் வந்து இந்த சாதா சர்க்கரை போடக்கூடாது, நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா தான் நல்லது பாயாசத்துக்கு. அந்த பாயாசம் வந்து நம்ம யார் யார் இப்போ குடிக்கலாம்னு சொல்கிறேன். மூட்டு வலிக்காரவங்க, மெயினாக மூட்டு வலியே இருக்கவங்க சாப்பிட்ணும். 2வது அல்சர், மூட்டு வலிக்காரங்க எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது, இது வந்து இதுக்கு வந்து சர்க்கரை போட வேணாம் இதெல்லாம் அப்படின்னு தேவையில்லை, நல்லாவே குடிக்கலாம், சூடாக குடிங்க. அதே போல் அல்சர் இருக்காங்கள, அவங்க வந்து ரொம்ப நல்லது அல்சருக்கு. ஃபைல்ஸ் இருக்கவங்களும் இதை வந்து தொடர்ந்து செஞ்சு குடிக்கலாம். வாரத்தில் 3 நாள் 4 நாள் கூட குடிக்கலாம். இல்லைன்னே உங்களுக்கு வெயில், அதனால நீங்கள் டீ காப்பி குடிக்காட்டியும் பரவாயில்ல, ஈவினிங் டைமில் இதை குடிங்க. அப்புறம் வந்து வயிற்று புண்ணு ஆறுதுங்களா, குடல்லேருந்து அதான் தொண்டையிலேருந்து ஆசன வாய் எல்லாமே உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும் அது உள்ளது. ஏன்னா தேங்காய் பாலில் தான் வைக்கிறீங்க, நீங்கள் வந்து பசும்பாலில் வைக்கலை. அதை வந்து அப்புறம் ப்ரெஷர் பேஷண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்களும் நல்லா சாப்பிட்லாம். நெய்யை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, அதிகமான நெய் உங்களுக்கு வேணாம், ஏன்னா கொலஸ்ட்ராலுக்கும் குறையும் இதுக்கு. தேங்காய் பால் எடுக்கிறனால நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் குறையணும் அப்படின்றது வந்து ரொம்ப கொதிக்க விடாமல் எடுத்துக்குங்க. நீங்கள் அதிகமாக கொதிக்க விடனா வேகட்டுன்றதுனால அதை பால் பாதி ஊற்றி கூட அதை வேக விட்டுட்டு பாதி பாலாக வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இறக்கி வச்சு கூட ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்டு இப்போ சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு தேவைன்னா தான் நாட்டு சர்க்கரை போடணும், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட தேங்காய் பாலில் வேகும் போதே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கூட சாப்பிட்லாம். பாயாசம் போது இனிப்பு தான் வேணும், அதனால நாட்டு சர்க்கரை லைட்டாக கலந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு குடிங்க. வாய்ப்புண் ஆறும், மெயினாக வாய்ப்புண் அதிகமாக இருக்கவங்க இதை தொடர்ந்து செய்யும்போது வாய்ப்புண் ஆறும். அடுத்து வந்து குளிர்ச்சி கொடுக்கும், வயிறு வலிக்குது சூடு இருக்குது அப்படின்றவங்க அதை குடிச்சிங்கன்னா, அதை சொல்கிறேனே நான், ஈவினிங் டைமில் கண்டிப்பாக உளுந்தங்கஞ்சி இது மாதிரி குடிச்சிங்கன்னா, அது அந்த மாதிரி சாயங்காலம் 4 மணிக்கு இது மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், சரிங்களா? அதாவது கால் மூட்டு வலி இருக்கவங்க கண்டிப்பாக சூடாக சாப்பிடுங்க வெள்ளரி விதையை. அதில் வந்து ஆயில் பசியும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட் வந்து இதை குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு நினைக்க வேணாம். தேங்காய் பால் நான் சொன்ன மாதிரி பாதி கொதிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை பால் கொஞ்சம் எடுத்து வச்சதை மிக்ஸ் பண்ணி அதில் சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து என்னென்ன குணப்படுத்துதுன்னு சொல்லிட்டேன். வயிற்று புண்ணு இருந்து அல்சர் இருக்கவங்க நல்லா ஆத்திரும். சுகர் பேஷண்ட்டுக்கு இதனால என்னன்னா, அதாவது நரம்பு சம்மந்தப்பட்டது, கால் உங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு சுகர் இருக்கனால நரம்புல குத்துது, அந்த பாதெல்லாம் எனக்கு எரிச்சல் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் குறையும், நல்லாவே குறையும். பிபி பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ராலை குறைச்சி ப்ரெஷர் வந்து குறைச்சிரும். உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். மெயினாக இந்த ஈவினிங் டைமில் சாப்பிட்டுட்டு நீங்கள் 2 நடந்துட்டு வந்து படுத்திங்கன்னா சாப்பிட்டு தூக்கம் வரும். இதே உங்களால் இப்போ நான் ஈவினிங் செய்ய முடியலைன்னா 11 மணிக்கு சூப்பு மாதிரி பதிலாக இதை மாதிரி குடிக்கலாம். அதாவது சாப்பாடு டைமில் எடுத்துக்க வேணாம், இது அந்த கேப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணும். சோறையும் சாப்பிட்டுக்கிட்டு இதையும் எடுத்தோம்னா
அது வந்து உங்களுக்கு அந்த இது தெரியாது. ரிசல்ட் தனியா எடுக்கும்போது இதனுடைய பலன் தெரியும். அப்படி ஒண்ணுமே காலையில் டிஃபன் இல்லை அப்படின்னும் போது இது மாதிரி எடுங்க. எடுத்து வெள்ளரி பிஞ்சை எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல குணம் தெரியும். அந்த வயிற்று புண்ணு இருக்கவங்க கண்டிப்பா இதை வந்து உணருவாங்க. அதெல்லாம் மூட்டு வலி இருக்கவங்களும் இந்த ரிசல்ட்டை கரெக்டா சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட் நான் சொல்லிட்டேன் இது மாதிரி தான் சாப்பிடணுன்ட்டு. உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டா போடுங்க, இல்லைன்னா உப்பு கூட லைட்டா போட்டு சாப்பிடுங்க. வேணாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா. ஆனா நாட்டு சக்கரை போட்டாதான் பாயாசம்ன்றது அதுதான். இனிப்பு கொஞ்சம் சேர்த்தாதான் பாயாசம். அது மாதிரி குடிங்க. தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு மெயினா வந்து இந்த பாயாசம் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். தாய்ப்பால் ஊறும் உங்களுக்கு மெயினா இதை சாப்பிட்டுட்டு நல்லா நலம் பெறுங்க.